அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அவர்களும் பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தாக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை, எழுத்துரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் நிர்ணய சபையிலே நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற தலைப்பில் ஆர்டிகல் 19(1)B என்கின்ற பிரிவில் பீஸ்ஃபுல்லாக கூடுகிற அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், இதுதான் ஆர்டிகல் 19(1)B சொல்லுகிறது. ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுகிற உரிமை இந்திய பிரஜைகள் அத்தனை பேருக்கு உண்டு என்கிற அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை மீறப்படாத வகையில் வகுக்கப்படுகிற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இது மீறாமலும் குறையாமலும் இருப்பதற்குரிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் போடுகிற அந்த உத்தரவுகள், நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கின்ற அந்த பரிந்துரைகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதையே எங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்ய விரும்புகிறோம் என்று தெரிவித்து, ஆக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கின்ற ஆர்டிகல் 19(1)B என்பதை மீறாத வகையில் எந்த கண்டிஷன் போட்டாலும், நீதிமன்றம் எதை கண்டிஷன் போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை ஏற்றுக்கொள்வது என்று நாங்கள் முடிவு. பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க, அது நிறைய இருக்குது. அதையெல்லாம் தெளிவாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்டிஷன்கள் எல்லாம் எந்த கண்டிஷன் போட்டாலும் அடிப்படை உரிமைகளை மீறாத கோர்ட்டுடைய எனக்கு தெரியாது. அது அழைச்சது திமுக இல்லை, அழைச்சவங்க யாருன்னு உங்களுக்கு அரசு. அதாவது இது நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனில் தான் அந்த கூட்டம் போடப்பட்டிருக்கு. ஆக இது நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். நீதிமன்றம் இதற்கு பிறகு இதில் என்னென்ன திருத்தங்கள் செய்து டைரக்ஷன் கொடுக்கிறதோ தட் வில் பிகம் ரூல் ஆஃப் தி லா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.